கமலா ஹாரிஸ் வந்து ஒரு வெப் சீரிஸ்ல அந்த சின்சான்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேர்ல்டு வார் நடக்க போகுது அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்க பதவியில இருக்கும்போது அந்த வேர்ல்டு வார் நடக்கும் அப்படின்ற மாரி காட்டுவாங்க. அப்படி நம்ம பார்த்தா நம்ம காலகட்டங்கள்ல சொல்றது வந்து 2030, 2036 இதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிரும். அப்போ 2024ல இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா, இந்த டைமிங்ல வேர்ல்டு வார் நடக்காது. அதுக்கான வார்ம் அப்கள்லாம் போயிட்டு இருக்கும். ஆ கமலா ஹாரிஸ் ஜெயிக்கிறது எந்த டைமிங் அப்படின்னா 2029 அடுத்த எலக்ஷன். அந்த எலக்ஷன் டைம்ல அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா, கரெக்ட்டா இருக்கும். வேர்ல்டு வார் வந்து ஜெயிக்கிற மாரி கரெக்ட்டா இருக்கும். இத நம்ம இன்னமும் சிமிலரா கனெக்ட் பண்றது எங்க அப்டின்னா, மார்வல் சீரிஸ்லலாம் நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்களுக்கு ஃபீமேல் லீடுக்கு அதிகமான ஒரு ஸ்கோப் குடுக்குறாங்க. ப்ரோ பெண்களுக்கு சம உரிமை வேணும் தானே! அது கிடையாது மேட்டர். மார்வல் ஸ்டுடியோஸ்ல மோஸ்ட்லி என்ன சொல்றது? மென்ஸ்க்கு தான் அதிகமா இது குடுப்பாங்க. பட் இப்போ ஃபீமேல் லீட்ஸ் நெறைய குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் என்ன அப்டின்னா, இது மார்வல் எங்க அதிகமா பிரபலமானது? ஹாலிவுட் எங்க இருக்கு? ஸோ அவங்களுடைய மனநிலை என்ன? ஸோ பெண்கள் ஆதிக்கம் வராங்க. பெண்கள் அப்படியே ஒரு டிஸ்னே கொண்டு வந்து சூப்பர் ஹீரோ மாரி பெண்ண கொண்டு வந்து கடைசி கமலா ஹாரிஸ் ஜெயிச்சாங்கன்னா, உங்களுக்கு என்ன நினைக்கும்? ஓகே. அது எதார்த்தமா தெரியும். ஆனா, இங்க ஒரு விஷயம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இப்ப ஜெயிச்சிருக்காரு. 2029 தோப்பாருன்றது எல்லாருமே நெனைப்பீங்க. அப்படிதான் நடக்கும். ஏன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இப்ப வந்து பல வேலைகள் பார்ப்பாரு. இந்த 5 வருட கால்ல பயங்கரமான வேலைகள்லாம் பார்ப்பாரு. இந்த வேலைகளோட இம்பாக்ட்டா 2029ல தோத்தாரு அப்படின்னு தான் நீங்க நெனைப்பீங்க. ஏன்னா, கமலா வந்து அவங்க வந்து இதுலயே இந்த எலக்ஷன் டைம்லயே ரொம்ப 2 பேருக்கும் இழுபறியா இருந்துச்சு. நானா நீயா அப்படின்ற மாரி இருந்துச்சு. அப்போ அடுத்த கட்டத்துல டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப வொர்ஸ்ட்டா பிஹேவ் பண்ணாரு அப்படின்னா, கண்டிப்பா கமலா ஹாரிஸ் தான் ஜெயிப்பாங்க. அப்போ இதெல்லாம் எதிர்ச்சியா நடந்தது போல் நீங்க நினைப்பீங்க. சிம்சன் ப்ரெடிக்ஷன் கரெக்ட்டா நடக்கும்.